முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 44 தொடக்கம் 52 முடிய. அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளைக் கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறித் தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் எம் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தார்க்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்துக் கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்தி விட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, வசனங்கள் 7 தொடக்கம் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டுமிருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இந்த நாள் இனிய நாளாக அமைவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்திலே 4ஆம் வாரத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே பவுலும் பர்னபாவும் அனுபவித்த சவால் அங்கே காட்டப்படுகிறது. நற்செய்தியின் நிமித்தமாக இவர்கள் எவ்வாறான இன்னல்களுக்கு உள்ளாகி இருந்தார்கள் என்பதை அவர்கள் அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது, ஆனால் நீங்கள் உதறி தள்ளி நிலைவாழ்வுக்கு உரியவர்களாக நீங்கள் மாறவில்லை என்கிறார். நிலைவாழ்வு என்றால் என்ன? இயேசு ஆண்டவரை அறிந்து கொள்வதும் அவர் மீது நம்பிக்கை வைப்பதுமே ஆகும். அன்பான சகோதரங்களை, இன்றைய நாளிலே நற்செய்தி வாசகத்திலே இதற்கு துணை போவதாக ஒரு அருமையான சம்பவம் காட்டப்படுகிறது. ஆண்டவரே தந்தை எங்களுக்கு காட்டும், அதுவே எங்களுக்கு போதும் என்கிறார் பிலிப்பு. இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உன்னோடு இருந்து நான் கடவுளினுடைய மகனாக இருக்கிறேன், கடவுளுடைய இரக்கத்தின் முகமாக இருக்கிறேன். நீ என்னை இன்னும் கண்டுகொள்ளவில்லை. நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீங்கள் இன்னும் உணர்ந்து கொள்ளாமலா இருக்கிறீர்கள் என்று
ஆண்டவர் அந்த கேள்வியை கேட்கிறார். எனவே அன்பான உறவுகளே, தந்தை இயேசுவிலே செயலாற்றுகிறார். இயேசு ஆண்டவர் திருத்தூதர்களிலே செயலாற்றினார். ஆண்டவருடைய சொல்லும் செயலும் மாறுபடாமல் இருந்தது. இயேசு ஆண்டவர் சொன்னதை செய்தார், செய்ததை சொன்னார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவன் என்ற பெயரை தாங்கியிருக்கிறோம். அதை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுவதிலே சில வேளைகளிலே தயக்கம் அடைகிறோம். நான் கிறிஸ்தவள் என்று சொல்வதற்கு தயங்குகிறோம். பல தடவைகளிலே சொல்லிக்கொள்ளுகின்ற நாங்கள் அதற்குரிய வாழ்க்கையை வாழுவதில்லை. பல இன்னல்கள், பல சோதனைகள், சவால்களை சந்தித்தாலும் இயேசு ஆண்டவரே உண்மையான மெசியா என்று சாதித்தார் பவுல். பிலிப்பு தந்தையை எங்களுக்கு காட்டும் என்ற கேள்விக்கு இயேசு கூறிய பதில், நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருக்கிறார், என்னை கண்டவன் தந்தையை கண்டான் என்று. அன்பான சகோதரங்களை, நாம் தெரிவு எதுவாக இருக்க போகிறது? என் வாழ்வில் எதை அல்லது என் வாழ்வில் யாரை கடவுளாக கொள்ளப் போகிறேன், என் மீட்பராக கொள்ளப் போகிறேன்? ஆண்டவருக்குள்ளே வாழுவோம். இயேசு ஆண்டவரை உண்மை மெசியாவாக, உயிர்த்த ஆண்டவரை எங்கள் வாழ்வினுடைய முழுமையாக கண்டுகொள்ளுவோம். ஆமென்.